இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்ல அது வந்து ஆக்சுவலி தைத்தக்கா அவர்களே, நீயும் என்ன மாதிரியே கொஞ்சம் ஷார்ட் டெம்பரா இருப்பேன்னு தான் நினைச்சேன். ஆனா உனக்கும் கொஞ்சம் மூளை இருக்குன்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன். ஓஹோ, ஸ்மார்ட் ஆக்டிங். இப்போ உனக்கு நான் முக்கியமா இல்லனா உங்க அப்பா முக்கியமான்னு கேட்ட கேள்விக்கு பூமி நேத்து எதுவுமே பதில் சொல்லாம அங்கிருந்து கிளம்பிட்டான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை என் அப்பா மாதிரி பார்த்துப்பேன்ற எண்ணத்துல இந்த ட்ரெஸ் எனக்கு பிரசன்ட் பண்ணிருக்கான். ககன், என்னப்பா கூப்பிட்டா வரல? ககன், என்னாச்சு? அம்மா, நீங்க எப்போ வந்தீங்க? நான் இப்பதான்ப்பா இங்க வந்தேன். அது அண்ணா, மறுபடியும் புது ட்ரெஸ் வாங்குனியா? என்னது? என்னடா இது? நீயும் அந்த சரச்சந்திரா போடுற பேட்டர்ன்லயே ட்ரெஸ் வாங்கியிருக்க? அம்மா, இது நான் வாங்கினது இல்லம்மா. நேத்து நானும் பூமி ஷாப்பிங் பண்ணிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அங்க உனக்காக சர்ப்ரைஸா ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்னு இதை என்கிட்ட அவ கொடுத்தா. ஓ, என் மருமக உனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தாளா? இதுல என்னமா சர்ப்ரைஸ்? அவங்க அப்பா போட்டிருக்க ட்ரெஸ் பேட்டர்ன்ல எனக்கு எதுக்கு வாங்கி கொடுத்தான்னு எனக்கு புரியவே இல்லை. டே ககன், பாத்தியாடா என் மருமகள எவ்வளவு புத்திசாலின்னு? உங்களுக்கு அவளோட புத்திசாலித்தனம் இந்த ட்ரெஸ்ல என்னமா தெரிஞ்சது? என்னடா இன்னுமா உனக்கு இது புரியல? நீ அவகிட்ட என்ன கேட்ட? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஏன் பக்கம் இருப்பியா இல்ல உங்க அப்பா பக்கம் இருப்பியான்னு தானே கேட்ட? இதோ இந்த ட்ரெஸ்லயே உனக்கு பதில் சொல்லிட்டால. அது எப்படிமா? அடியே மக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு உன் அப்பா வேணுமா இல்ல நான் வேணுமான்னு கேட்டா எந்த பொண்ணா இருந்தாலும் என்ன பதில் சொல்லுவா? அதனாலதான் அவ எதுவுமே சொல்லாம அவங்க அப்பாவை அவ உனக்குள்ள பாப்பேன்னு சொல்ற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸ உனக்கு சர்ப்ரைஸா கொடுத்திருக்கா. ஓஹோ, உனக்கு அப்படி புரிஞ்சுதா? ஏன், உனக்கு எப்படி புரிஞ்சது? இல்ல, எனக்கும் அப்படிதான் புரிஞ்சுதுன்னா. இப்போ வந்துட்டு இருக்கும்போது கூட பூமியா தான் சொன்னா. சொன்னலா? சொல்லுவாடா, பூமி என் தங்கம்டா, என் தங்கம்.